டைமென்ஷனல்ஸ். இதை பத்தி கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி கேள்விப்பட்டாலும் சரி, கேள்விப்படலனாலும் சரி, சிம்பிளாவும் சீக்கிரமாவும் அதை பத்தி கொஞ்சம் பேசிக்கா பார்க்கலாமா? ஏன்னா இந்த டைமென்ஷனல் வெறும் ஒரு கான்செப்ட் மட்டும்தான். இது இன்னும் நிரூபிக்கப்படுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான வாய்ப்பு தான் இருக்கு. இது வெறும் தியரிட்டிக்கலா தான் இருக்கு. இந்த டைமென்ஷனலை தமிழ்ல பரிமாணம்னு சொல்லுவோம். டைமென்ஷனல், 0 டைமென்ஷனல், 1 டைமென்ஷனல், 2 டைமென்ஷனல், 3 டைமென்ஷனல், 4 டைமென்ஷனல், இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கா? ஓகே, இப்ப நான் வளர்னதை நீங்க பாத்திருப்பீங்க. அதனால அந்த டைமென்ஷனல்ங்கிறத எடுத்துட்டு பரிமாணம்னு நம்ம சொல்லுவோம். தமிழ் என்னைக்குமே அழகா தான் இருக்கும். சரி, ஓகே, இந்த பரிமாணம்ங்கிறது போய்கிட்டே இருக்கு. இந்த 1ஆம் பரிமாணம், 2ஆம் பரிமாணம், 3ஆம் பரிமாணம், இதுங்களுக்குள்ள இருக்க வித்தியாசம் என்ன? ஓகே, முதல்ல 0 டைமென்ஷனல், பூஜ்ய பரிமாணம். இத இன்னொரு யூனிவர்ஸா நீங்க எடுத்துக்கோங்க. நம்ம யூனிவர்ஸ் இருக்கா, நம்ம யூனிவர்ஸ்ல நம்ம எர்த் இருக்கா, அந்த எர்த் மாதிரியே அந்த 0 டைமென்ஷனல்ல இன்னொரு யூனிவர்ஸ் இருக்கு, இன்னொரு எர்த் இருக்கு. அங்க நம்மள மாதிரியே இந்த மக்கள்லாம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா நம்மள மாதிரியே கிடையாது. அங்க இருக்க மக்கள் ஒரு டாட், நமக்கு அவங்க டாட் மாதிரி தான் தெரியுவாங்க. அவங்களால முன்னையும் போக முடியாது, பின்னியும் வர முடியாது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேப்பர் எடுத்து அங்க நீங்க ஒரு புள்ளி பேனா வச்சு போடும் போது அங்க ஒரு புள்ளி இருக்கும். அந்த புள்ளியால முன்னையும் போக முடியாது, மின்னையும் வர முடியாது. ஆனா அதுதான் அவங்களால மேல கீழே சைடுல முன்ன பின்ன அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க முடியாது. அவங்க பாக்குற ஒரே விஷயம் புள்ளி மட்டும்தான். இதுதான் 0 டைமென்ஷன். இதுல வாழ்ற மக்கள், இதுல ஒரு மக்கள் வாழுவாங்கன்னு நீங்க நினைச்சுக்கோங்க. அந்த மக்கள்னால இவ்வளவுதான் பண்ண முடியும். அவங்களோட பவர்ஸ் அவ்வளவுதான். ஓகே, இப்ப அடுத்தது 1 டைமென்ஷனல், 1ஆம் பரிமாணம். இது இன்னொரு யூனிவர்ஸ் எடுத்துக்கோங்க. அங்க இன்னொரு இடத்து இருக்கு, அங்க இன்னொரு மக்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த மக்கள்னால என்ன பண்ண முடியும்னா, ஒரு நோட் எடுத்து அங்க கோடு போடுங்க. அந்த கோட்டுல ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட்னு ஒண்ணு இருக்கும். அதுல அந்த யூனிவர்ஸ்ல வாழ்ற மக்களால அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ஒண்ணு நேரா வர முடியும், இல்ல அப்படியே ரிவர்ஸ்ல வர முடியும். அதாவது அங்க வாழ்ற மக்களால ஒண்ணு நேரா போக முடியும், இன்னொன்னு அப்படியே ரிவர்ஸ்ல வர முடியும். இதுதான் இந்த 1ஆம் பரிமாணத்துல வாழ்ற மக்களால பண்ண முடியும். இப்ப 2nd டைமென்ஷனல், 2Dன்னு சொல்லுவாங்க. நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த 2D டைமென்ஷன்ல வாழ்றாங்க இன்னொரு யூனிவர்ஸ் எடுத்துக்கோங்க, இன்னொரு மக்கள். அவங்களால ஸ்ட்ரெயிட்டா போக முடியும். முன்ன பார்த்தோம்ல 1 டைமென்ஷனல், அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாவும் போக முடியும், ரிவர்ஸ்லயும் வர முடியும். அதை மீறி அவங்களால ரைட்டு லெஃப்ட்னு கட் பண்ண முடியும். அவங்களால ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு ரைட் கட் பண்ண முடியும், அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போய் லெஃப்ட் கட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஆக்சஸ்லாம் அவங்களால பண்ண முடியும். பாருங்களேன், இப்ப 0 டைமென்ஷனலா ஒரு உயிர் இருந்துச்சுன்னா அந்த உயிரால எதுவுமே பண்ண முடியாது. ஆணி அடிச்ச மாதிரி அந்த இடத்துல தான் இருக்கும். இதை 1 டைமென்ஷனலா வரும்போது அந்த உயிர்களால முன்னையும் பின்னையும் போக முடியும், அதுங்களால மூவ் பண்ண முடியும். இதே 2 டைமென்ஷனல்ல முன்னையும் பின்னையும் போறது மட்டும் இல்லாம அதுங்களால லெஃப்ட் ரைட்னு சைடுலயும் மூவ் பண்ண முடியும். அடுத்து 3 டைமென்ஷனல், 3ஆம் பரிமாணம், 3Dன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க நாம யூனிவர்ஸ், உலகம், இது எல்லாமே நம்ம பாக்குற விஷயம் எல்லாமே 3 டைமென்ஷனல சேர்ந்ததுதான். அதாவது நம்ம முன்ன பார்த்தோம்ல, 1 டைமென்ஷன்ல ஒரு மக்கள் வாழலாம், அங்க உயிர்கள் இருக்கலாம். 2 டைமென்ஷன்ல ஒரு உலகம் இருக்கலாம், அங்க உயிர்கள் இருக்கலாம். அதே மாதிரி 3 டைமென்ஷன்ல ஒரு உலகம் இருக்கலாம், அங்கேயும் உயிர்கள் இருக்கலாம். அந்த உயிர்கள் தான் நாம அப்படின்னு நான் சொல்ல, இவங்கெல்லாம் சொல்றாங்க. ஓகே, நாம இப்ப 3rd டைமென்ஷனல்ல இருக்கோம். நம்ம முன்னாடி பார்த்த அந்த 3 டைமென்ஷன்ஸ்க்கும் நமக்கும் இருக்க டிஃபரெண்ட் என்ன? மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இந்த போட்டோ பாருங்க. நீங்க முதல்ல பாக்குற இந்த கேம் நீங்க விளையாண்டுருக்கீங்களோ இல்லையா, ஆனா கண்டிப்பா ஆட்ஸ்லயாச்சும் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ரெண்டாவதா இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஃப்ரீ ஃபயர். இந்த 2 கேம்லயும் ஒரே கான்செப்ட் தான், எனிமீஸஸ் போட்டு தரும். இதுதான் நான் முன்ன சொன்ன அந்த 2 டைமென்ஷனல் மக்கள். இங்க பாருங்களேன், இந்த கேம்ல இருக்க இந்த பர்சனால முன்ன போக முடியும், பின்ன போக முடியும், லெஃப்ட்ல போக முடியும், ரைட்ல போக முடியும். ஆனா அவங்களால எகிரி குதிக்க முடியாது. ஆனா எகிரி குதிச்சாலும் 3 டைமென்ஷன்ல வாழ்ற நாம அவங்கள பார்த்தா எகிரி குதிக்கிற மாதிரி தெரியுமா? இப்ப இத பாருங்களேன், மினிமிலிட்டரி கண்டிப்பா விளையாண்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லாம கூட போகலாம். இந்த கேம்ல பாருங்களேன், இதுவும் 2D கேம் தான், அதுவும் 2D கேம் தான். இந்த 2D கேம்ல வேற ஒரு ஆங்கிள் இருந்து ரெடி பண்ணிருக்காங்க. இந்த ஆங்கிள் பாருங்களேன், இதோட ஹைட்டும் லென்த்து வந்துருச்சு, ஆனா இதோட வித்து வரல. இதே அந்த கேம்ல இதோட ஹைட் வராது, லென்த்தும் வித்தும் மட்டும்தான் வரும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, 2 டைமென்ஷனல்ல வாழ்ற மக்களை 3 டைமென்ஷன்ல வாழ்ற நாம பார்த்தா அவங்களோட ஒன்னு ஹைட் இல்லனா வித்து, இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணு இழந்துதான் நமக்கு காட்சி. இதை விட சிம்பிளா இங்க பாருங்களேன், நம்ம சைல்ட்ஹுட் சக்கரவர்த்தி, நம்ம சோட்டா பீம், பக்கத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச கோச்சடையான் படம். இது ரெண்டுமே அனிமேஷன் தான். ஆனா இது நாம வாழ்ற இது 3D, இது சோட்டா பீம் வாழ்ற 2D. இங்க இவரை பாருங்களேன், இங்க இவரோட ஹைட்டும் லென்த்தும் கண்டுபிடிச்சாச்சு, ஆனா சோட்டா பீமோட வித்து தெரியல. ஆனா இது இந்த பக்கம் நம்ம தலைவர்
ஹைட்டும் வந்துருச்சு, வித்து வந்துருச்சு, லென்த்தும் வந்து இதெல்லாம் அந்த மாதிரி சுத்தி வளைச்சு புரியாத மாதிரி சொல்ல வரேன். அதாவது 3ஆம் பரிமாணத்துல வாழ்ற நாம 2ஆம் பரிமாணத்துல இருக்க ஒரு பொருளையோ ஒரு உயிரினத்தையோ பார்க்கும் போது ஏதோ ஒரு விஷயம் மைனஸ் ஆகிதான் நம்ம கண்ணுக்கு அது காட்சி அளிக்கும். அதே மாதிரிதான் 2ஆம் பரிமாணத்துல வாழ்ற உயிர்கள் 1ஆம் பரிமாணத்துல உயிர்களை பார்க்கும் போது அங்க ஒரு விஷயம் மைனஸ் ஆகிதான் அதுங்களோட கண்ணுக்கு தெரியும். அதே மாதிரிதான் 0 பரிமாணத்துல வாழ்ற உயிர்களுக்கும் நடக்கும். ஓகே, இதுதான் நம்மளாலையும் நமக்கு கீழே உள்ள பரிமாணத்துல இருக்கவங்களாலையும் என்ன பண்ண முடியுங்கிறது நமக்கு தெரியும். ஆனா நம்மளை விட அதிகமா இருக்கு, அதாவது 4th டைமென்ஷன்ல இருக்கவங்களால என்ன பண்ண முடியும், நம்மளை விட அவங்களுக்கு என்ன பவர் அதிகமா இருக்கும். இதுல நிறைய பேர் காமனா சொல்ற விஷயம், அந்த 4th டைமென்ஷன்ல வாழ்ற மக்களால டைமை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த மாதிரி அவங்க டைமை கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா, இப்போ உங்களுக்கு நாளைக்கு காலையில 7 மணிக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீங்க 5 மணிக்கே எந்திரிக்கணும், அதுக்கு நீங்க அலாரம் வைக்கிறீங்க. ஆனா நீங்க தப்பா எந்திரிச்சிடுறீங்க, 6:30க்கு தான் நீங்க எந்திரிக்கீங்க. அப்ப நீங்க எந்திரிச்சு பாக்குறீங்க, நீங்க அந்த டைமுக்கு எந்திரிக்கல. என்ன காரணம்னு பார்த்தா அலாரம் அடிக்கல, அலாரம் மிஷின் ப்ராப்ளம். ஐயோ அலாரம் மிஷின் ப்ராப்ளம், இதை நம்ம நேத்தே பார்த்துக்கணுமே அப்படின்னு நீங்க புலம்புங்க. ஆனா அந்த 4th டைமென்ஷன்ல வாழ்ற மக்கள் அதே 6:30க்கு எந்திரிச்சிட்டாங்க, தப்பா 6:30க்கு எந்திரிச்சிட்டாங்க. அவங்களுக்கும் அலாரம் அடிக்கல, ஆனா அவங்க அப்படியே காலத்தை பின்னோக்கி இழுத்து, ஓகே இந்த அலாரம் மிஷின்ல ப்ராப்ளம், இதை நம்ம கரெக்ஷன் பண்ணிட்டு வேற ஒரு அலாரம் மிஷினை வச்சுட்டு மறுபடியும் படுத்து தூங்குவாங்க. சிம்பிளா அந்த மொத்த உலகமே அவங்களுக்கு ரீசெட் ஆன மாதிரி தான். இவங்களால ஒவ்வொருத்தங்களாலையும் தனித்தனியா அவங்களோட டைமை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா அது ஒருத்தங்க பண்ற டைம் சேஞ்சினால இன்னொருத்தங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது. அதுக்கும் ஏத்த மாதிரியே அந்த உலகம் அடாப்ட் ஆயிக்குமா? அது எப்படி? இப்ப நீங்களும் நானும் 4th டைமென்ஷன்ல வாழ்ற ஒரு மக்கள், இங்க எப்படி வாழ்றோமோ அதே மாதிரிதான் அங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம கான்வர்சேஷன் எப்படி இருக்கும்னா, நீங்க கரெக்டா 5 மணிக்கு எந்திரிச்சு 7 மணிக்கு ரெடி ஆகி 8 மணிக்கு உங்க ஆபீஸ்க்கு வந்துட்டீங்க. ஆனா நான் வந்து சொல்றேன், இந்த மாதிரி நான் 5 மணிக்கு அலாரம் வச்சேன், ஆனா அலாரம் அடிக்கல, நான் 6:30க்கு தான் எந்திரிச்சேன். அதனால நான் என்ன பண்ணேன், திரும்ப என்னோட டைம் லைனை ரிவர்ஸ் பண்ணி அந்த அலாரம் ப்ராப்ளம் சரி பண்ணி தூங்கி 5 மணிக்கு அலாரம் அடிச்சு அதுக்கப்புறம் தான் நான் எந்திரிச்சு இப்ப வரேன் அப்படின்னு சொல்றேங்க. நான் சொல்றேன். ஆனா அந்த விஷயம்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. உங்க டைம் லைன் ரீசார்ட் ஆன மாதிரிலாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்க நைட்டு தூங்குனீங்க, 5 மணிக்கு எந்திரிச்சிங்க, ஆஃபீஸ்க்கு வந்துட்டீங்க. ஆனா நான் அப்படி இல்லை, என்னோட டைம் லைன் அப்படியே மாறி இருக்கும். ஆனா அது உங்களுக்கு தெரியாது. இதே மாதிரிதான் அங்க வாழ்ற எல்லா மக்களுக்கும் அப்படின்னு நான் சொல்லல, இதை ஆராய்ச்சி பண்றவங்க சொல்றாங்க. ஆனா எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, எப்படி நமக்கு அடுத்ததாவே இருக்க ஒரு டைமென்ஷனால டைமை கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஏன்னா டைமை கண்ட்ரோல் பண்றதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. இப்ப பேசிக்கா பாருங்க, 0 டைமென்ஷன்ல இருக்க மக்களால எதுவுமே பண்ண முடியாது. அவங்க ஒரு புள்ளி, அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க. இதே 1 டைமென்ஷன்ல வாழ்ற மக்கள் அவங்களால முன்னையும் போக முடியும், பின்னையும் வர முடியும். இதுதான் அவங்களுக்கு அட்வான்டேஜ். இதே 2nd டைமென்ஷன்ல இருக்கவங்க அவங்களால முன்ன பின்ன போகிறத தாண்டி அவங்களால லெஃப்ட் ரைட் போக முடியும். அதை விட இது அட்வான்டேஜ். இதே 3rd டைமென்ஷன்ல நாம இருக்கோம்ல, நமக்கு ஹைட்டும் வித்தும் ஒரு ஆட் ஆயிருது. அதாவது நம்மளால அந்த ஹைட்டும் வித்து இருக்கிறதுனால நம்மளால மேலையும் போக முடியும், கீழையும் வர முடியும். 2nd டைமென்ஷனோட விட 3rd டைமென்ஷன்ல இருக்க நமக்கு ஒரு அட்வான்டேஜ் அதிகமா வருது. அந்த மாதிரி தானே 4th டைமென்ஷனுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு அப்கிரேட் வரணும். எப்படி சம்பந்தமே இல்லாம டைமை கண்ட்ரோல் பண்ற ஒரு விஷயம் ஆட் ஆகும்? ஓகே, டைமை கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுன்னு நான் சொல்ல வரல. ஆனா நமக்கு அடுத்ததாவே இருக்க ஒரு டைமென்ஷனால பண்ண முடியுமான்னு தான் எனக்கு கேள்வி. இதே ஒரு 4-5 டைமென்ஷன் தள்ளி இன்னும் ஹையர் டைமென்ஷன்ல ஒரு மக்கள் இதை பண்றாங்கன்னா இதை ஈஸியாவே ஒத்துக்க முடியும். ஆனா 4th டைமென்ஷனல்னு சொல்லும் போது தான் கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு. சரி ஓகேப்பா, இது எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான், இதுல நீ வேற தனியா வந்து சொல்றேன், ஏன் இன்னும் போட்டு குழப்பிட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் சொன்ன இது எல்லாமே தியரிட்டிக்கலா தான் இருக்கு, எதுவுமே கன்ஃபார்ம் இல்ல. ஆனா அந்த தியரிட்டிக்கலா இருக்கிறதுல நிறைய நம்ப முடியாத விஷயங்கள்லாம் இருக்கு. இப்ப நமக்கு கீழே இருக்க 0, 1, 2 டைமென்ஷன்ல இருக்கவங்க எல்லாத்துக்குமே மேலையும் கீழையும் குதிக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஹைட்டுங்கிற ஒரு விஷயமே கிடையாது. ஹைட்டுன்னு ஒரு விஷயம் இருந்தாதான் அவங்களால மேலையும் கீழையும் நகர முடியும். அப்படி இருக்கும் போது எப்படி ஒரு உயிரினத்தால இல்ல ஒரு யூனிவர்ஸால ஒரு பிளானட்டால ஹைட்டுங்கிற ஒரு விஷயம் இல்லாம உருவாயிருக்க முடியும்? ஒரு உயிர்கள் உருவாகிறதுக்கு என்னென்ன விஷயம் வேணும் நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் போது ஹைட்டுங்கிற ஒரு விஷயம் இல்லாம எப்படி ஒரு உயிரினத்தால உருவாக முடியும்? மெண்டல அது நீ சொன்ன மாதிரியே தான், அது வேற ஒரு யூனிவர்ஸ்ல வேற ஒரு விஷயமா இருக்கிறது. அது அங்க எப்படி வேணாலும் எவால்வ் ஆயிருக்கலாம். அப்படி இருக்கும் போது அங்க ஒரு உயிரினங்கள் உருவாகிறதுக்கு வித் ஹைட்டு இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் தேவையில்லாம கூட இருக்கலாம்ல. ஆமா, இந்த யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சமே ரொம்ப மர்மமான ஒண்ணுதான். ஓகே, அப்படி பார்த்தா அந்த உலகம் எங்க இருக்கு? நாம இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு உலகத்தை கண்டுபிடிச்சிருக்கோமா அப்படின்னு கேட்டா இல்ல. நான் முன்ன சொன்ன மாதிரி இது ஒரு தியரிட்டிக்கலான விஷயம் தான். இது ஒரு வேலை இருக்கலாம், ஒரு வேலை இல்லாம கூட போகலாம். இதனாலேயே இது நிறைய ஓட்ட உடைசெல்லாம் இருக்கு. இதை நம்பலாமா வேணாமா, ஒருவேளை இது உண்மையா இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, 0 டைமென்ஷன், 1 டைமென்ஷன், 2 டைமென்ஷனல், இப்ப 3 டைமென்ஷனல், அடுத்த 4 டைமென்ஷனல், இது எல்லாத்தையுமே கடந்துதான் வந்திருக்குன்னு சொல்றேன். அது எப்படி? உங்களுக்கு எது முதலா நினைவு இருக்க விஷயம்? அதாவது நம்ம அடிக்கடி சொல்லுவோம்,
நமக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து, அதாவது உங்களுக்கு எது முதல்ல நினைவு தெரிஞ்சுது? இப்போ உங்களுக்கு ஒரு 25 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அந்த 25 வருஷம் எல்லாம் நடந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சரி, ஓகே. உங்க குழந்தையா இருக்கும் போது உங்களுக்கு நடந்த விஷயம் ஞாபகம் இருக்கா? எனக்கு கடைசியா ஞாபகம் இருக்க ஒரு விஷயம், அதாவது முதல்ல ஞாபகம் இருக்க ஒரு விஷயம், நான் ரொம்ப சின்ன பையனா இருக்கேன், வீட்டை விட்டு வெளியே வரேன், மழை ஒரு பெரிய மழை பெஞ்சிட்டு இருக்கு. எங்க அம்மா காய வச்ச துணியெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்பா மழையில நிக்காத உள்ளவா அப்படின்னு கூப்பிடுறாரு. இதுதான் எனக்கு முதல்ல நடந்த விஷயம், அதாவது நினைவு தெரிஞ்ச விஷயம் அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில நடந்த, நான் சின்ன குழந்தையா இருக்கும் போது நடந்த விஷயங்கள் எதுவுமே எனக்கு ஞாபகத்துல இல்ல. ஏன்? இதை பத்தி நான் ChatGPT கிட்ட கேட்டா அது ஒரு ஆன்சர் கொடுத்துச்சு. நம்ம குழந்தையா இருக்கும் போது நம்ம மைண்ட் அப்பதான் படிப்படியா வளர்ந்துட்டு இருக்கு, அது கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. ரெண்டாவது, நம்ம உடம்பு ஒரு போனை எடுத்துக்கோ, மைண்ட மெமரியா எடுத்துக்கோ. நம்ம போட்டோ எடுக்க கேலரி ஃபுல் ஆயிட்டே வரும். கேலரி ஃபுல் ஆயிடுச்சுன்னா, போனா இருந்துச்சுன்னா நம்மளால அதுக்கு மேல போட்டோ எடுக்க முடியாது. அதே நம்ம உடம்பு, நம்ம மூளை ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோ டெலிட் பண்ணி விட்டுரும் அப்ப நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும். இந்த மாதிரி ஆன்சரை கொடுத்துச்சு. உடனே நான் இந்த கேள்வி கேட்டேன். ஓகே, நம்ம மைண்டு ஃபுல்லா ஆட்டோ டெலிட் ஆயிடுச்சு, ஆனா எனக்கு என் அப்பா அம்மா யாருன்னு தெரியும், நான் காலை யூஸ் பண்ணி தான் நடக்கணும்னு தெரியும், கையை யூஸ் பண்ணி தான் ஒரு பொருளை தொடணும்னு தெரியும், எனக்கு பசி எடுக்குதுன்னா இந்த மாதிரி விஷயங்களை தான் சாப்பிடணும்னு தெரியும். இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள்லாம் எனக்கு எந்த ஒரு எரேஸும் ஆகாம எப்படி நான் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு ChatGPT சில அடிப்படையான விஷயங்களை நம்ம அடிக்கடி நம்ம மைண்ட் அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கு. உதாரணத்துக்கு, அப்பா அம்மா நம்ம டெய்லியும் பார்த்துட்டே இருக்கோம், அப்பா அம்மா நம்ம கூப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். ரெண்டாவது, சாப்பிட்றது நம்ம டெய்லி வழக்கம் தான், நடக்கிறதும் டெய்லி வழக்கம் தான். இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள் எதுவுமே மறக்காது அப்படின்னு சொன்னுச்சு. அதை ஒத்துக்கிறேன். அதே ChatGPT நான் இன்னொரு கேள்வி கேட்கறேன். நான் ஒரு போன் வச்சிருக்கேன், அந்த போன்ல நேத்து நான் ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணிட்டேன், இன்னைக்கு நான் ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணணும், ஆனா அதை என்னால பண்ண முடியல, காரணம் ஸ்டோரேஜ் ஃபுல்லா இருக்கு. உடனே நான் என்ன பண்றேன், நேத்து டவுன்லோட் பண்ண அந்த வீடியோ நான் டெலிட் பண்ணிட்டு புதுசா இன்னைக்கு ஒரு வீடியோ டவுன்லோட் பண்றேன். அப்படி டவுன்லோட் பண்ணிட்டு அந்த போன் கிட்ட கேட்கறேன், நான் நேத்து பார்த்த வீடியோவோட இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்றேன். ஆனா அதுக்கு நேற்று வீடியோ டவுன்லோட் பண்ணோமா அப்படி ஒரு விஷயம் எனக்கு நினைவுல இல்லையே. இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணோம், இதுதான் எனக்கு நினைவுல இருக்கு, நேற்று நம்ம வீடியோ டவுன்லோடே பண்ணலையே அப்படின்னு அந்த போன் சொல்லுது. இப்ப அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணன்னு சொல்றேன் நான் உண்மையை சொல்றேனா இல்ல அந்த போன் உண்மையை சொல்லுதா அப்படின்னு கேட்டதுக்கு நீங்க ரெண்டு பேருமே உண்மையதான் சொல்றீங்க. ஏன்னா போனோட மெமரியில இருந்து ஒரு விஷயம் டெலிட் ஆயிடுச்சுன்னா போனுக்கு அது தெரியாது. இப்ப கரண்ட்ல மெமரியில எந்த ஒரு விஷயம் சேவ் ஆயிருக்கோ அது மட்டும் தான் அதுக்கு தெரியும். ஆனா நீ ஒரு விஷயத்தை டவுன்லோட் பண்ணி அதை எரேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போனுக்கு அது அந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. ஆனா நீங்க ரெண்டு பேருமே அதை பண்ணிருக்கீங்க, நீங்க ரெண்டு பேரும் சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொல்லுது. இதே கான்செப்ட் தான் நம்ம விஷயத்துக்கும். நான் குழந்தையா இருந்தேன், குழந்தையே நான் மனுஷ குழந்தை தான், எனக்கு அப்பயும் நினைவுகள்ல இருந்துச்சு, என் அப்பா அம்மா யாரு என் குடும்பம் யாருன்னு என்னால கரெக்டா அடையாளம் காமிக்க முடிஞ்சது. ஆனா கொஞ்ச காலம் ஆக ஆக எனக்கு அந்த நினைவுகள்லாம் மறந்துருச்சு. எனக்கு மறந்ததுனால அப்படி ஒரு விஷயமே நடக்கலன்னு அர்த்தம் இல்லல்ல. குழந்தையிலயும் நான் மனுஷ குழந்தை தான், மனுஷ ரூபத்துல மனுஷ குழந்தையா தான் இருந்தேன். அப்படி இருக்கும் போது வளர வளர என்னோட நினைவுகள் அழியுதுன்னா, நான் குழந்தையா இந்த உலகத்துக்கு வரதுக்கு முன்னாடி நான் எங்க இருந்தேன்? அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கும் போது எனக்கு எந்த ஒரு நினைவுகளும் இருந்திருக்காதா? இருந்திருக்கு. எனக்கு அப்பயும் ஒரு மனசு இருந்திருக்கு. அப்படி இருக்கிறதுனாலதான் நம்ம குழந்தை பிறக்கும் போது எல்லா குழந்தைங்களும் அழுது. ஏன்? இன்ன வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்த அம்மாவோட இதய துடிப்பு சத்தம் கேட்காததுனால, நம்ம அம்மா வயிற்றுக்குள்ள இருந்து பார்த்துட்டு இருந்த இருட்டை பார்க்காம ஒரு வெளிச்சத்தை பார்க்கறதுனால. அப்படி இருக்க அந்த நினைவுகள் இப்ப நமக்கு இருக்க மாதிரி ஒரு கோளாறான நினைவுகளா இல்லாம முற்றிலும் மாறுபட்டு ஒரு வேற ஒரு விஷயமா கூட, ஆனா ஸ்டில் அப்பயும் நமக்கு ஒரு மனசாட்சி, மனசுன்னு ஒண்ணு இருந்திருக்கும். அந்த மனசு நம்ம குழந்தையா பிறந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நாட்கள் போக போக அது அப்படியே அடியோட மறந்துருக்கலாம். இப்ப எப்படி நமக்கு நம்ம குழந்தைய பருவம் மனசுல இல்ல, அதே மாதிரி அப்பயும் நடந்திருக்கலாம்ல. ஓகே, இப்பதான் உண்மையான கான்செப்டுக்குள்ள வந்திருக்கோம். ஓகே, இப்ப நம்ம அம்மா வயிற்றுக்குள்ள இல்ல, அதுக்கு முன்னாடி நம்ம எங்க இருக்கோம்? ஓகே, ஃபேமை தாண்டி நம்ம எங்க இருக்கோம்? அதுக்கு முன்னாடி நம்ம எங்க இருக்கோம்? நம்ம அப்பா அம்மாவோட டிஎன்ஏஸ்ல கலந்துருக்கோம். எப்படி, எந்த மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கும்? நம்ம ஆல்ரெடி செல்ஸையும் டிஎன்ஏஸையும் கண்டுபிடிக்கிறதே பெரும்பாடு, அதுக்குள்ள எப்படி நம்மள கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னீங்கன்னா, அதை தான் நான் இந்த டைமென்ஷனல்ஸ் கான்செப்டுக்குள்ள கொண்டு வரேன். நான் முன்ன சொன்ன அந்த 2D இரண்டாம் பரிமாண உலகம் ஏன் நம்ம உடம்புக்குள்ள கண்ணுக்கே தெரியாத அந்த செல்ஸ்லயும் டிஎன்ஏஸ்லயும் 2 டைமென்ஷனல் வேர்டா அங்க உயிரினங்கள் இருக்கக்கூடாது? அதாவது ஏதோ ஒரு உயிரா இருக்கலாம். இப்ப நான் சொல்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம உடம்புக்குள்ள இருக்க செல்ஸையும் டிஎன்ஏஸையும் ஒரு யூனிவர்ஸா எடுத்துக்கோங்க. அந்த யூனிவர்ஸ்ல ஒரு கேலக்சி இருக்கு, அந்த கேலக்சில ஒரு பிளானட் இருக்கு, அந்த பிளானட்ல ஒரு உயிரினம் இருக்கு, ஒரு உயிர் இருக்கு. அந்த உயிர் தான் நாளைக்கு நமக்கு மகளாவோ பிறக்கக்கூடிய ஒரு உயிரா நினைச்சுக்கோங்களேன். அப்படி பார்த்தா நமக்கு டிஎன்ஏங்கிறது ஒரு கண்ணுக்கு தெரியாத விஷயம், ஆனா அங்க இருக்க உயிருக்கு அது ஒரு யூனிவர்ஸ் அளவுக்கு பெருசான ஒரு விஷயம். அப்படி இருக்கும் போது அங்க ஒரு உயிர் இருந்துச்சுன்னா அது ஏன் இந்த 2D டைமென்ஷன்ல இருக்கக்கூடாது? நான் எக்ஸ்பெஷலி இந்த 2D தான் சொல்ல வரல,
1D இருக்கலாம், 0D கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் எவால்வ் அதோட டைமென்ஷனல் அதிகமாக செய்யும். என்னடா மெண்டல் மாதிரி எதை உளறிட்டு இருக்க அப்படின்னு திட்டாதீங்க. நான் சொல்ல வர்றது இந்த ஒரே ஒரு விஷயம் தான். இப்ப நாம இந்த 3D ஃபார்ம்ல இருக்கோம். நம்ம இந்த இவங்களா சொல்ற மாதிரி 3D ஃபார்ம்ல இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம எங்க இருந்தோம்? அம்மா வயித்துக்குள்ள. அதுக்கு முன்னாடி ஃபார்ம்ல, அதுக்கு முன்னாடி டிஎன்எஸ்ல, அதுக்கு முன்னாடி எங்க இப்படின்னு போய்கிட்டே இருக்கும் போது இவங்கெல்லாம் சொல்ற இந்த டைமென்ஷனல் கான்செப்டுக்குள்ள வரணும். அதாவது இந்த டைமென்ஷனல்ஸை வேற ஒரு நம்ம பார்க்கவே முடியாத, நம்ம யோசிக்கவே முடியாத வேற ஒரு யூனிவர்ஸ்லயோ வேற ஒரு பிளானட்ஸ்லயோ இருக்க விஷயமா நான் பார்க்கல. அது நமக்கு நடக்கிற ஒரு அப்கிரேடா தான் நான் பாக்குறேன். அதாவது நம்ம 0 டைமென்ஷன்லயும் இருந்திருக்கோம், 1Dலயும் இருந்திருக்கோம், 2Dலயும் இருந்திருக்கோம், இப்ப 3Dல இருக்கோம், 4Dக்கும் போக போறோம். அப்படிதான் நான் பாக்குறேன். அது எப்படி நாம எப்படி அங்க போவோம்? இப்ப 0 டைமென்ஷன்ல இருந்து 1 டைமென்ஷனுக்கு எப்படி போறது? 0 டைமென்ஷனுக்கு 1 டைமென்ஷனுக்கு போறதுக்கு ஒரு காலம் ஆகும். அதாவது 0 டைமென்ஷனுக்கு ஒரு காலம் இருக்கு, அந்த காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 டைமென்ஷனுக்கு போவோம். 1 டைமென்ஷனுக்கு ஒரு காலம் இருக்கு, அந்த காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 டைமென்ஷனல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம 3 டைமென்ஷன்ல இருக்கோம். இந்த காலமும் ஒரு நாள் முடியும். நம்ம இறப்பு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு யாராச்சும் ஒருத்தரால சொல்ல முடியுமா? இல்ல யாராச்சும் சொல்லியிருக்காங்களா? இன்ன வரைக்கும் அது எல்லாமே தியரிட்டிக்கலா தான் இருக்கு. அது ஒன்றும் அவ்வளோ சின்ன கான்செப்ட் இல்லை. நீங்களும் நானும் யாரா இருந்தாலும் அதை அவ்வளோ ஈஸியாலாம் புரிஞ்சிக்க முடியாது. இறப்புங்கிறது ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு போறது. அதாவது இந்த உடம்பை விட்டுட்டு இன்னொரு வகையான உடம்பு. அது நம்ம என்ன யோசிக்கலாம், அது உடம்பு இல்லை, அது ஒரு ஆவி, அங்க ஒரு உருவமே இல்லைன்ட்டு. ஆனா உண்மை என்னன்னு செத்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு போறதா தான், அதாவது அப்கிரேடு. 2Dல இருந்து 4Dக்கு போற ஒரு விஷயமா தான் நான் இறப்ப பாக்குறேன். அதே மாதிரி அந்த 4th டைமென்ஷன்ல வாழ்ற உயிருக்கும் ஒரு காலகட்டம் இருக்கு. அந்த காலகட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது அதோட நிலை இழந்து 5th டைமென்ஷனுக்கு போய் அங்க ஒரு நிலைக்கு போகும். இது அப்படியே இன்ஃபினிட்டியா போய்கிட்டே இருக்குமா, இல்ல இதுக்கு ஒரு முடிவு இருக்கான்ட்டு இதெல்லாத்தையும் உருவாக்கின அந்த கிரியேட்டருக்கு தான் வெளிச்சம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளால எப்படி 4th டைமென்ஷன்ல புரிஞ்சுக்க முடியலையோ அதே மாதிரி தான் 2 டைமென்ஷன்ல இருக்கவங்க 3 டைமென்ஷனை புரிஞ்சுக்க முடியாது, 1 டைமென்ஷன்ல இருக்கவங்க 2 டைமென்ஷனை புரிஞ்சுக்க முடியாது. அதே மாதிரி தான் அப்படியே படிப்படியா போய்கிட்டே இருக்கும். ஆனா ஒரு நாள் இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, எப்படி நடக்குது, இதெல்லாம் உருவாக்குனது யாரு, இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் ஒரு நாள் ஆன்சர் கிடைக்கும். அப்பதான் நம்ம புரிஞ்சுப்போம், இப்ப நம்ம மனுஷங்களா இருக்க நாம எந்த ஒரு நிலைக்கு போனாலும் நம்மளோட உடம்புக்கு மட்டும்தான் அழிவே தவிர நம்மளோட மனசுக்கு என்னைக்கும் அழிவே கிடையாதுன்னு. ஜஸ்ட் ரீசெட் மட்டும்தான். ஆனா இதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க நானு செத்து போய் 3 மாசம் ஆகுதுன்னா நம்புவீங்களா? அடுத்த வீடியோல பார்க்கலாம்.